டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்மர் ஸ்பெஷலாகிட்டு நல்லா பாதாம் பிசின் வச்சுட்டு மிக்ஸி இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் தான் பார்க்குறீங்க. ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி இந்த வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு நமக்கு பாதாம் பிசின் வச்சுட்டு நமக்கு ஒரு ஷேக் ரெசிபி பார்க்கலாம் மிக்ஸி இல்லாமல். இப்போ ஒரு பவுல் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் பாதாம் பிசின் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே சப்ஜா சீட்ஸும் ஊற போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட பழம் நறுக்கி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட காய்ச்சின பால், நல்லா தண்ணி ஊற்றாத பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்திருக்கேன் கூலிங்காக. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. பாதாம் பிசின் மட்டும் கொஞ்சம் முன்ன கூட நீங்கள் நல்லா ஊற போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மதியான நேரத்தில் நல்லா குழு குழுன்னு இந்த மாதிரி நம்ம நல்லா கூலிங்காக நல்லா குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த வெயிலுக்கு. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் ஷேக் மாதிரி செஞ்சு எடுத்துங்க. நம்ம மிக்சியில் ஒன்றுலையுமே செய்யலைங்க. ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்த்துருக்கோம். கண் எரிச்சல், இந்த வெயிலுக்கு பாடிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் மத்தியானத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட்டு பண்ணுங்கள். சின்னதாக என்னாலும் கமெண்ட் விடுங்க, லைக் கொடுங்க. Thank you.